Hi students, next we will discuss about the cosecant function, cosecant, secant and tan another cot. So first three terms நம்ம பார்த்தாச்சு. sin ஒரு exercise, cos ஒரு exercise, tan ஒரு exercise. So இந்த மூணுமே சேர்த்து ஒரு exercise வரும். என்னன்னா cosecant, secant and another cot. First cosecant function பார்ப்போம். Cosecant function and inverse cosecant function. First cosecant function is an odd function. அதோட period வந்து என்னது 2π. ஸோ கொசிகன் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் மட்டும் இல்லை /n π ஓகேவா. தென் ரேஞ்ச் வந்து ஓப்பன் இன்டர்வல் -∞ to 1 யூனியன் 1 to infinity ஓகேவா. தென் y is equal to இந்த கிராஃப் பாருங்கள். இந்த கிராஃப் பார்த்தா நம்ம கொசிகனோட என்னது கிராஃப் இருக்கும். y is equal to cosecant x falls from 1 infinity to 1 இன்ஃபினிட்டியிலேருந்து 1 வரைக்கும் என்னாகும் அந்த கிராஃப் வந்து ஃபால் ஆகும் ஓகேவா. இந்த கிராஃப் வந்து இன்ஃபினிட்டிலேருந்து நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும் வர முடியாது, அதனால் ஒரு இதாக வளர்ந்துருக்கோம். ஃபால் 1 வரைக்கும் ஃபால் ஆகும். இன்டர்வல் என்னது 0 to π/2. இட் ரைசஸ் ஃப்ரம் ஓகே இட் ரைசஸ் ஃப்ரம் π/2லேருந்து π வரைக்கும் என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும் 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இதுதான் அதே இதை அடுத்து எடுத்திங்கன்னா நெகட்டிவ் டேர்மில் எடுத்திங்கன்னா -∞லேருந்து 1 வரைக்கும் ரைஸ் ஆகும் π to π/3π/2. தென் 1லேருந்து திரும்ப என்னாகும் டிக்ரீஸ் ஆகும், அது 3π/2, 2π. இதுதான் இந்த கிராஃபோட எக்ஸ்பான்ஷன். இதே இது இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்வர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கொசிகன் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -∞ to -1 1 to infinity. இது வந்து டொமைன் ஓகேவா. நம்மளுக்கு இன்வர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது டொமைன், இது வந்து ரேஞ்ச் -π/2, 0 யூனியன் 0, π/2. கிராஃப் ஆஃப் இன்வர்ஸ் கொசிகன் ஃபங்க்ஷன் இது y is equal to cosecant x. இப்போ தானே பார்த்தோம் 1லேருந்து என்னது இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரும். தென் என்னது -∞ to 1 இங்கே போகும். அந்த இதை மாதிரி கிராஃப் வரைஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன செஞ்சிடும் மாறி வரும் ஓகேவா. π/2 இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிடும் y ஆக்சிஸ் போயிடும். 1 2 3 4லாம் x ஆக்சிஸ். மற்றபடி எல்லாமே என்னது சேம் டயக்ராம் தான் வரும். x வந்து yக்கு போயிடும், y வந்து x போயிடும் இன்வர்ஸ்ன்றப்போ. கொசிகன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன ஃபங்க்ஷன், சீக்கன் ஃபங்க்ஷன். சீக்கன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வர்ஸ் சீக்கன். சீக்கன் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து r வந்து வரக்கூடாது 2n + 1 π/2. ரியல் நம்பரில் 2n + 1 π/2 n belongs to z. ரேஞ்ச் வந்து -∞ to 1 1 to infinity. y is equal to secant x. காஸ் என்னது காஸோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன். ஸோ காஸ் ஈவன்னால சீக்கனும் என்னது ஈவன் ஃபங்க்ஷன். பீரியட் வந்து என்னது 2π. இதில் கிராஃப் பார்த்தீங்கன்னா சீக்கன் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி 1லேருந்து என்ன செய்யணும் இன்ஃபினிட்டி வரைக்கும் சரியா. 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் என்னாகும் இங்கே போகும். இது வந்து 0 to π/2. அடுத்து -∞ ஓகேவா -∞லேருந்து -1 வரைக்கும் என்னது ஃபால்ஸ் ஆகும். தென் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் என்னாகும் இந்ததாகும். இந்த கிராஃப் வந்து சீக்கன் ஃபங்க்ஷனோட கிராஃப். ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ட்ரா எ கிராஃப் இன் சீக்கன் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கேட்டால் நம்மளுக்கு வரைய தெரியணும் ஓகேவா. ஸோ அடுத்து இன்வர்ஸ் சீக்கன் ஃபங்க்ஷன் பாருங்கள். r வந்து /(-1, 1 0, π less than π/2. ஸோ கிராஃப் ஆஃப் இன்வர்ஸ் சீக்கன் ஃபங்க்ஷன் அந்த டேர்ம் தான் நம்ம சொன்னோம்ல. 1லேருந்து என்ன ஆகும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இங்கே -∞லேருந்து 1 வரைக்கும் வரும். இங்கே π/2 பைலாம் x ஆக்சிஸில் இருக்கும், 1 2 3 4லாம் y ஆக்சிஸ். அதை அப்படியே மாற்றிட்டோம்னா அதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் காட் டேஞ்சன்ட். ஸோ வந்து டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா r/n π n belongs to z. ரேஞ்ச் வந்து -∞, infinity ஓகேவா. காட் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன் இஸ் an odd function. பீரியட் வந்து π. ஸோ இன்வர்ஸ் காட் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன். காட் இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -∞, infinity தென் டென்ஸ் to 0, π. இது டொமைன், இது வந்து ரேஞ்ச் ஓகேவா. ஸோ இங்கே வந்து காட்டோட இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது -∞லேருந்து π/2 வழியாக போகும் ஓகேவா. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒவ்வொன்றும். இப்போ கிராஃப் ஆஃப் இன்வர்ஸ் காட் ஃபங்க்ஷன்னா இந்த டேர்ம் வரைஞ்சிருவோம். இங்கே π/2 வந்து y ஆக்சஸ், நம்பர்லாம் x ஆக்ஸ் வந்தனால கிராஃப் வந்து இந்த மாதிரி என்ன செய்யும் கொஞ்சம் மாறி வரும் ஓகேவா. தட்ஸ் ஆல். Next we will move on sums ஓகேவா. Example 4.12. Find the principal value of cosecant inverse of -1. So first one, cosecant inverse of -1 is equal to y னு எடுத்துக்கோங்க ஓகேவா.
அப்போ கொசிக்கன் இன்வர்ஸ் அங்கே கொண்டு போனால் எப்பவும் போல தான் நம்ம வழக்கமாக பண்ணுவோம்ல அதே ஃபார்மேட் தான். கொசிக்கன் ஆஃப் ஒய் வந்து -1. ஓகேவா? த ரேஞ்ச் ஆஃப் கொசிக்கனுக்கு என்னென்னா the range is y is equal to cosecant inverse of x. the range y is equal to cosecant inverse of x வந்து என்னன்னா நம்மளுக்கு அது தெரியணும். ஓகேவா? -π/2, +π/2 இது வந்து ரேஞ்ச். ஸ்லாஷ் என்ன வரக்கூடாது? 0 மட்டும் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்மளுக்கு குவாட்ரண்ட் தெரியும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த குவாட்ரண்ட் வந்து தெரியும். குவாட்ரண்ட் என்னது? இங்கே வந்து ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம். இது தீட்டா, இது மைனஸ் தீட்டா, இது பை ப்ளஸ் தீட்டா, இது பை மைனஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ கொசிக்கன்றது என்னது? சைனோட வேல்யூ. ஓகேவா? சைனுக்கு இப்போ வந்து நம்ம -1 போட்டு சைனுக்கு 1ன்னு போட்டோம்னா என்ன வந்துடும்? π/2 தான் 1ன்னு வரும். மைனஸ் இருக்கிறனால என்ன செய்யணும்? -π/2 அவ்வளோதான். அப்போ y is equal to -π/2 சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? y is equal to -π/2. இது வந்து -π/2 வந்து belongs to இதுக்குள்ளே இருக்குமா? -π/2, π/2/0 அவ்வளோதான். சரியா? இப்போ செகண்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா secant inverse of -2. ஓகே, வழக்கம் போல் let y is equal to secant inverse of என்னது? -2. secant inverse இங்கே கொண்டு வந்துடுங்க. secant y is equal to என்னது? நம்மளுக்கு -2. நம்மளுக்கு secant வந்து எதுக்குள்ளே இருக்கணும்? ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். secant வந்து என்ன செய்யணும்? 0 to πக்குள்ளே இருக்கணும். the range இதை ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சுருப்போம்? டெஃபினிஷனில் பார்த்துருப்போம். ஸோ இல்லாட்டி புக்கில் ஒரு டேப்லோ காலம் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லோ காலமாக நல்லா என்ன செய்யுங்க? பேஜில் ஃப்ரண்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது the range y is equal to secant inverse of x வந்து secant y is equal range வந்து 0, π ஸ்லாஷ் எது மட்டும் வரக்கூடாதுன்னா அந்த ஸ்லாஷ் போட்டு ஒன்று எழுதுனாங்கன்னா அந்த டேர்ம் மட்டும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இப்போ நம்மளுக்கு secant yல -2ன்னா நம்ம போய் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றுறேன். cos y is equal to என்னது? -1/2. இப்போது சேம் தான். 1/2 எப்போ வரும்? 60 டிகிரியில் வரும். ஓகேவா? 1/2 எப்போ வரும்? 60 டிகிரியில். ஆனால் மைனஸ் இங்கே பாருங்கள் 0 to π. அப்போ காஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் என்னது? மைனஸில் இருக்கும். லிமிட் வந்து 0 to πக்குள்ளே வேணும். அப்போ இங்கே என்ன எழுதுகிறாங்க? π மைனஸ் தீட்டா. அப்போ எப்படி எழுதுலான்னா y is equal to π மைனஸ் π/3. என்னது? 1/2க்கு வந்து என்னது? 60 டிகிரி. ஸோ அப்போ y is equal to 2π/3 belongs to closed interval 0, π slash π/2. இதுதான் principal value. That's all. Students, next example 4.13. Find the value of secant inverse -2√3 divided by 3. ஓகேவா? ஸோ இதில் வேல்யூஸ் ஆஃப் secant inverse அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் பிரின்சிபல் வேல்யூ தான். நம்ம அதே ஃபார்மேட்டில் தான் பண்ண போகிறோம். சரியா? let y is equal to secant inverse -2√3 divided by 3. ஓகேவா? ஸோ இப்போ என்ன செஞ்சிடலாம்னா இந்த secant inverse இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ secant y is equal to -2√3 divided by 3. இந்த 3 எப்படி எழுதலாம்னா √3 into √3ன்னு எழுதலாம். சரியா? √3 into √3ன்னு எழுதும் போது ஒரு √3 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வந்துடும் நம்மளுக்கு? secant of y is equal to -2√3. நம்ம இப்போ தான் பார்த்தோம் secantக்கு என்ன ரேஞ்சு? the range secant inverse of x is என்னது? closed interval 0, π slash π/2. π/2 மட்டும் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு secant முதல்ல என்ன செஞ்சிடணும்? காசாக மாற்றணும்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். -√3/2. √3/2 எப்போ வரும்னு தெரியுமா? நம்மளுக்கு 30 டிகிரியில் வரும். டேபிள் தெரிஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும். டேபிள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் 11th. ஸோ அதனால் டேரெக்டாக எழுதுறேன். இது ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம். ஓகேவா?
நம்மளுக்கு லிமிட் என்ன இருக்குது 0 to pi இருக்குது 0 to piயில் காஸ் வந்து எங்கே நெகட்டிவாக இருக்கும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக இருக்கும் இப்போ தான் பார்த்தோம் ஸோ அது வந்து என்ன செய்யணும் பை மைனஸ் தீட்டான்னு எழுதணும் அப்போ பை மைனஸ் 60 டிகிரின்னு என்னது பை பை 6 அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா y is equal to 5 pi by 6 that's all okay இதுதான் வந்து வேல்யூ ஐ மீன் என்னது secant inverse of கொஷினை கூட திரும்ப எழுதிக்கோங்க போய் அதான் எழுதியிருக்கோம் secant inverse of minus 2 root 3 divided by 3 is equal to 5 pi by 6 cot inverse ஓகேவா next example 4.14 if cot inverse 1 by 7 is equal to theta find the value of cos theta இந்த மாதிரி கேட்டாலே நம்ம என்ன செய்யணும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிடணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க cot inverse of 1 by 7 is equal to thetaன்னு சொல்லிட்டாங்க அப்போ cot அங்கே கொண்டு போய்ட்டு என்ன வந்துடும் cot theta is equal to 1 by 7 நம்மளுக்கு எப்போவுமே sin cos tan அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ tan theta வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வந்துடும் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும் 7 by 1 tan thetaக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு இங்கே தான் தீட்டா இருக்குது ஸோ tan தீட்டானா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு ஓகேவா அப்போ ஹைப்போட்டனியூஸ் என்ன வந்துடும் ரூட் ஆஃப் ஓகேவா ஹைப்போட்டனியூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் போட்டுக்கோங்க இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் 49 + 1 = √15 வரும் √15 25 × 2 ஸோ 5√2ன்னு போடலாம் சரியா அப்போது உங்களுக்கு தெரியுங்களா ஹைப்போட்டனியூஸ் அனதர் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஹைப்போட்டனியூஸ் தான் பெருசாக இருக்கும் ஸோ இதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் 50 இது 25 × 2ன்னு போடலாம் 25 வெளியே வரப்போ 5√2 இப்போ நம்மளுக்கு காஸ் தீட்டா தான் வேணும் ஸோ அப்போ காஸ் தீட்டா = என்னது adjacent side by hypotenuse adjacent side என்னது cos theta = adjacent side 1 divided by 5√2 ஓகேவா 1 divided by 5√2 that's all students next example 4.15 show that cot inverse of 1 by root of x squared minus 1 is equal to secant inverse x என்ன செய்யணும் ப்ரூவ் பண்ணணும் ஸோ நான் என்ன பண்ண லாஸ்ட் டைம் என்ன செய்ய போகிறோம்னா ஷோ தட் ப்ரூவ் பண்ணலாம் ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம நார்மலாக என்ன செய்வோம் சால்வ் பண்ண போகிறோம் ஸோ லெட் cot inverse of 1 divided by root of x squared minus 1 வந்து நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ cot inverse அங்கிட்டு போகும்போது என்ன வந்துடும் cot theta = 1 divided by root of x squared minus 1 ஸோ நம்மளுக்கு tan என்ன செய்கிறோம் ஸோ cot theta tan theta ஆப்போசிட் சைட் பை adjacent சைடு அதோட ரெசிப்ரோக்கல் தானே அப்போ இது என்ன வந்துடும் adjacent சைடு டிவைடட் பை ஆப்போசிட் சைடுன்னு வந்துடும் ஓகேவா cot theta அப்போ இதுதான் தீட்டானா adjacent சைடு என்ன இருக்கும் 1 ஆப்போசிட் சைடு வந்து என்ன வரும் root of x squared minus 1 ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் ஹைப்போட்டனியூஸ் வேணும் ஹைப்போட்டனியூஸ் வேணும்னா இதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம் சரியா அப்போ ரூட் ஆஃப் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வந்துடும் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1 வந்துடும் ஸோ இது கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயர்டை வெளியே எடுக்கும் போது என்ன வந்துடும் நம்மளுக்கு இங்கே ஹைப்போட்டனியூஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிடும் சரியா ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம் இந்த டேர்மை இதை வச்சு கண்டுபிடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க ஓகேவா சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் இந்த ட்ரையாங்கிளை வச்சு லெட் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஆல்ஃபான்னு எடுக்க போகிறேன் ஓகேவா அப்போ சீக்கன் ஆல்ஃபா என்ன வந்துடும் நம்மளுக்கு இல்லாட்டி என்ன செய்யுங்க டைரெக்டாக சீக்கன் ஆல்ஃபா நம்மளை ஆல்ஃபா தீட்டானு வச்சுருக்கோம் அப்போ சீக்கன் தீட்டானு எடுத்துக்கோங்க சீக்கன் தீட்டா என்ன வரும் காஸ் தீட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா adjacent side by hypotenuse இங்கே வந்து hypotenuse divided by adjacent side ரெசிப்ரோக்கலாக எடுக்கணும் ஓகேவா காஸோட காஸுக்கு adjacent side by hypotenuse சீக்கனுக்கு hypotenuse by adjacent side ஸோ இங்கே என்ன வந்துடும் அப்போ சீக்கனுக்கு வந்து என்னது hypotenuse வந்து இங்கே எக்ஸ் adjacent வந்து 1 ஓகேவா அப்போது சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வரும் சீக்கன் இன்வர்ஸை இங்கே கொண்டு வந்துடுங்க அப்போது சீக்கன் theta is equal to
secant theta is equal to secant inverse of x. ஸோ நம்ம இப்போ தீட்டானா என்னென்ன எடுத்துருக்கோம் நம்ம அதை இங்கே எழுதிட வேண்டியதுதான். ஸோ cot inverse of 1 by root of x squared minus 1 is equal to secant inverse of x. That's all. Hence proved எழுதிடலாம். Students, next exercise 4.4 secondல third subdivision. Find the value of அப்படின்னு சொல்லி மூணையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டேர்மாக முதல்ல எடுத்துக்குவோம். தெரிஞ்சுன்னா நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம் ஒவ்வொரு டேர்மாக எடுத்துக்குவோம். ஏன்னா காட்டு இங்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 ஓகேவா, 1 வந்து நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். அப்போ காட் ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது 1. ஸோ டேன் ஆல்ஃபா நம்மளுக்கு என்ன வந்துடும் 1 தான் வரும். 1ன்றது எந்த குவாட்ரண்ட் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ 1ன்றது π/4 ஓகேவா. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன செஞ்சிடலாம் π/4ன்னு எழுதிடலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். தென் செகண்ட் ஒன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -√3/2 வந்து நான் என்ன செய்கிறேன் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போது சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -√3/2 ஓகேவா. ஸோ சைன் பீட்டா -√3/2ன்னு என்ன செய்யலாம், பீட்டா ஈக்குவல் டு சைன் எப்போ நெகட்டிவாக இருக்கும்னா எந்த குவாட்ரண்ட்லன்னு பார்க்கணும். சைனோட ரேஞ்ச் என்னது -π/2 to +π/2. அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் இதாக இருக்கும். அப்போ √3/2 எப்போ வரும் 60 டிகிரியில் வரும். அப்போ -π/6 சாரி 60 டிகிரினா π/3. சொல்கிறது புரியுதா. ஸோ ரேஞ்சு ஒவ்வொன்றுக்கும் முக்கியம். நம்மளுக்கு ரேஞ்சு தெரிஞ்சால் தான் இதில் நம்ம என்ன செய்ய முடியும். ஏன்னா சைன் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். அதனால் உடனே தேர்ட் குவாட்ரண்ட் எடுத்து போட்டுறாதீங்க சரியா. ஏன்னா சைன் வந்து என்னது சைனோட ரேஞ்சு க்ளோஸ் இன்டர்வல் -π/2, +π/2. ஸோ அதிலிருந்து என்ன செய்யணும் அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட். இது உங்களுக்கு தெரியுங்களா. இங்கே வந்து 0 to இது π/2 அப்படியே ரிவர்ஸ் வந்தோம்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் ஃபோர்த்து குவாட்ரண்ட். சைன் வந்து எங்கே நெகட்டிவாக இருக்கும் இங்கே தான். அப்போ இது -θ இது +θ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஒன் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -√2 வந்து நான் காமான்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. அப்போ சீக்கன் காமா ஈக்குவல் டு -√2 ஓகேவா. நம்மளுக்கு காசுன்னு மாற்றிக்குவோம். காஸ் காமா ஈக்குவல் டு -1/√2. அப்போ காமாவோட வேல்யூ எப்படி இருக்கும், நம்மளுக்கு சீக்கனோட ரேஞ்ச் தெரியும். எப்போ 0 to π தான் சீக்கனோட ரேஞ்ச். அப்போ அது எப்போ நெகட்டிவாக இருக்கும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் நெகட்டிவாக இருக்கும் ஓகேவா. ஸோ அங்கே நெகட்டிவாக இருக்கிறது π-θ ஓகேவா. செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கிறது π-θ. அப்போ π-1/√2ன்றது 45 டிகிரியில் வரும் π/4. அப்போ காமா ஈக்குவல் டு 3π/4. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -√3/2 மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -√2 ஈக்குவல் டு π/4 minus π/3. then இங்கே ஒரு என்னது minus 3π/4. ஸோ ஆன்சர் எல்சிஎம் வந்து 12. ஸோ 4னா இங்கே என்ன வந்துடும் 3π. இங்கே 3னா -4π. இங்கே 4னா இங்கே என்ன வந்துடும் 3π. ஸோ அது 13லேருந்து 3 போச்சுன்னா -10π divided by 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 5/6. அப்போ ஆன்சர் வந்து -5π/6 ஓகேவா. Hi students, next example 4.16. Prove that π/2 less than or equal to sin inverse of x plus 2 cos inverse of x less than or equal to 3π/2 ஓகேவா. ஸோ இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதில் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த 10 ப்ராப்பர்ட்டிஸையும் நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ புக்கில் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எல்லாம் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிலையும் குறைஞ்சது 5 ஃபார்முலாஸ் இருக்கும். அது ஃபுல்லாமே எல்லாமே யூஸ் ஆகாது, பட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு சம் இருக்கிறப்ப நான் வந்து என்ன செய்கிறேன் அந்த ஃபார்முலாஸை டிஃபைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் π/2 less than or equal to sin inverse of x plus 2 cos inverse of x less than or equal to 3π/2. ஸோ நான் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் உள்ள டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். sin inverse of x plus 2 cos inverse of x. இந்த 2 cos inverse of x நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். sin inverse of x
plus cos inverse of x plus cos inverse of x. இப்போ இந்த sin inverse of x plus cos inverse of xக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது வந்து ஆன்சர் வந்து என்ன வரும் π/2. x சேமாக இருக்குன்னா ஆன்சர் வந்து என்ன வரும் π/2. ஸோ இதுக்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம் π/2 plus cos inverse of xன்னு எழுதிக்கலாம். இதுக்கு பதிலாக π/2ன்னு எழுதிக்கலாம். இது ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு we know that ஒரு ரேஞ்ச் தெரியும். எப்படின்னா 0 less than or equal to cos inverse of x less than or equal to π/2. 0 less than or equal to x less than or equal to என்ன வந்துடும் π. 0 to π தான் நம்மளுக்கு cos inverse of x ஓட டொமைன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் cos inverse of x முன்னாடி என்ன இருக்குது π/2. அப்போ எல்லா சைடும் π/2 ஆட் பண்ண போகிறோம். 0வோட π/2 ஆட் பண்ணும்போது π/2. இங்கே π/2 plus cos inverse of x less than or equal to இங்கே π plus π/2. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இதோட இதான இது. ஸோ அப்போ π/2 less than or equal to sin inverse of x plus 2 cos inverse of x less than or equal to 2 plus 1 3 π/2. இதுதான் என்னது இதோட ப்ரூஃப். ஸோ தட்ஸ் ஆல். Next example 4.17. Simplify cos inverse of cos 13 π/3. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 13 π/3 வந்து என்னது காசுன்னு எடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா த ரேஞ்ச் எழுதணும். ஃபஸ்ட்டு த ரேஞ்ச் y is equal to cos of என்னது x. ஓகேவா? y is equal to cos inverse of x எதில் இருக்கும்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, πக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? இங்கே 13 π/3னா கண்டிப்பாக இந்த π 180 டிகிரி விட கூட தான் இருக்கும். அப்போ இதை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ cos ஆஃப் 13 π/3 நம்ம எப்படி பிரிக்கலாம் cos ஆஃப் 4π ப்ளஸ் π/3. ஏன்னா இது வந்து மாறக்கூடாது, π/3ன்றது மாறக்கூடாது. அப்போ 12 + 1 13 π/3. ஓகேவா? 2πன்றது என்னது இது வந்து ஒரு சர்க்கிள் வந்து 2π. அகெயின் 2π தான் என்னது 4π. 4π ப்ளஸ் π/3னா எங்கே வரும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவ். அப்போ ஆன்சர் வந்து என்ன எழுதணும்னா cos ஆஃப் π/3. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ cos இன்வர்ஸ் ஆஃப் 13 π/3க்கு பதிலாக நம்ம cos இன்வர்ஸ் ஆஃப் π/3ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் இந்த காசு இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போது ஆன்சர் வந்து π/3. இது பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, π. தட்ஸ் ஆல். Hi students, next second subdivision tan inverse of tan of 3π/4. ஸோ நம்மளுக்கு எது என்ன செய்வோம் டேனுக்கு முதல்ல எழுதுவோம். சரியா? இந்த மாதிரி வேல்யூ கேட்டோன்னா முதல்ல த ரேஞ்ச் tan inverse of x is என்ன வந்துடும் ஓப்பன் இன்டர்வல் -π/2, ப்ளஸ் π/2 தான் என்னது நம்மளுக்கு ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் இந்த லிமிட்குள்ளே தான் வரணும். ஸோ அப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா tan ஆஃப் இப்போ tan இன்வெர்ஸ் டேனை கேன்சல் பண்ணலாம். பட் 3/4 வந்து என்னது இதுக்குள்ளே இருக்காது. ஸோ அப்போ tan ஆஃப் 3/4 நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி tan ஆஃப் π மைனஸ் π/4 4 - 1 3π/4ன்னு ஆயிரும். சரியா? ஸோ இது வந்து எந்த குவாட்ரண்ட் π மைனது tan ஆஃப் π மைனஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா. சரியா? tan ஆஃப் 180 டிகிரி மைனஸ் தீட்டான்றது எந்த குவாட்ரண்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? 180 டிகிரி மைனஸ் தீட்டான்றது செகண்ட் குவாட்ரண்ட். இங்கே சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் சைனும் என்னது கொசிக்கனும் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். அப்போ இங்கே எழுதும் போது என்ன எழுதிடணும் மைனஸ் tan ஆஃப் என்னது π/4. ஓகேவா? மைனஸ் tan ஆஃப் π/4 என்ன வந்துடும் -π/4ன்னு எழுதிக்கலாம் நம்ம. tan ஆஃப் -π/4. அப்போ இதுக்கு பதிலாக இதை எழுதிடலாம். அப்போ ஆன்சர் பாருங்கள் tan inverse of tan of 3π/4 is equal to ஓகேவா? ஸோ என்ன எழுதிடலாம் இங்கே tan inverse of tan of 3π/4 பலா -π/4 நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுவும் கேன்சல் ஆயிரும்.
ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் பை பை ஃபோர். இது பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் பை பை டூ கமா ப்ளஸ் பை பை டூ. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு ஒன் சீக்கனில். ஸோ இந்த டேர்ம் பார்த்தோம் நம்ம வழக்கமாக எழுதிடலாம். The range secant inverse of x is closed interval 0, pi slash வந்து என்ன வரக்கூடாது, pi by 2 வரக்கூடாது. ஓகேவா? அப்போ secant of 5 pi by 3 நம்ம ஸ்பிளிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ secant of 5 pi by 3 என்னது, 2 pi minus pi by 3ன்னு ஸ்பிளிட் பண்ணணும். இதை நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா இங்கே 6 pi minus pi என்ன வந்துடும், 5 pi by 3ன்னு வந்துடும். 2 pi minus pi by 3னா என்னது, ஸோ 2 பைன்றது என்னது, ஒரு சர்க்கிள். ஓகேவா? மைனஸ் பை பை 3னா இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கனும் என்னது, பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். அப்போ இது கண்டிப்பாக பாசிட்டிவாக வந்துடும். ஸோ என்ன எழுதிடலாம் நம்ம, சீக்கன் பை பை 3ன்னு எழுதிடலாம். ஸோ இப்போ அதில் போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் 5 pi by 3 secant inverse of secant pi by 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ secant inverse secant கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து என்ன வந்துடும், pi by 3ன்னு வந்துடும். pi by 3 கண்டிப்பாக என்னது, பிலாங்ஸ் டு 0 to pi ஸ்லாஷ் வந்து pi by 2 மட்டும் வராது. தட்ஸ் ஆல். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ கவனிங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன பார்த்துருக்கோம், ரேடியன் வச்சு தான் பார்த்துருக்கோம். இங்கே நம்பர் இருக்குது. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10. ஓகேவா? ஸோ நம்ம சைன் இன்வர்ஸ் சைன் 10 கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும், 10ன்னு வரும். 10 வந்து நாட் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் பை பை 2 கமா ப்ளஸ் பை பை 2. அப்படின்னா என்னது, இதுதான் சைனோட ரேஞ்ச். எழுதணும்னா எழுதிக்கோங்க. த ரேஞ்ச் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னதுன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் பை பை 2 கமா ப்ளஸ் பை பை 2. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சா. இது வந்து நாட் பிலாங்ஸ் டு 10 வந்து இதுக்குள்ளே கண்டிப்பாக என்ன செய்யாது, இருக்காது. நம்மளுக்கு ஒரு அசம்ஷன் இங்கே தான் சைடில் தான் பண்ண போகிறோம். பை பை 2னா அதோட வேல்யூ என்னன்னு செக் பண்ண போகிறோம். சரியா? பை பை 2னா எப்படி இருக்கும், 22 by ஒரு 7 பையோட வேல்யூ. இங்கிட்ட ஒரு 2 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்னது, 11 by 7 வரும். ஸோ 11 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 7s are 7, பேலன்ஸ் 4. பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திங்கன்னா 5 7s are 35, மிச்சம் 4 மிச்சம் 5 50, 7 7s are 49, மிச்சம் 1 0ன்னு வரும். ஸோ 1.57 தான் அப்ராக்சிமேட்லி. ஓகேவா? அப்போ 10 வந்து நாட் பிலாங்ஸ் டு மைனஸ் 1.57க்கும் ப்ளஸ் 1.57க்கும் பிட்வீனில் கண்டிப்பாக இருக்காது. அப்போ எப்படி மாற்றலாம்? ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்லாம் பையை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பையை வச்சு தான் பண்ண போகிறோம். பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14ன்றது நம்மளுக்கு தெரியும். சரியா? அப்போ நான் இதை 3 பையால் வச்சுக்கிறேன். 3 பைன்னு எடுத்திங்கன்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 4s are 12, பேலன்ஸ் 1. 3 1s are 3 4, 3 3s are 9, 9.42 வருதா? அப்போது இந்த 10க்கு ரிலேட்டடாக நம்மளுக்கு எது நியரஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது, 3 பை. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை அந்த டேர்மாக நம்ம எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்னா 3 பை ப்ளஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். சரியா? 3 பை ப்ளஸ் தீட்டா என்னது, சைன் 10க்கு பதிலாக. ஓகேவா? நான் 10 எப்படி எடுத்துக்கிறேன்னா 3 பை ப்ளஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த இதில் போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 10க்கு பதிலாக நான் என்ன எடுக்க போகிறேன், 3 பை ப்ளஸ் தீட்டான்னு எடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க. ஸோ சைன் ஆஃப் 3 ப்ளஸ் தீட்டா அப்படின்னா நம்மளுக்கு எந்த குவாட்ரண்ட்டில் வரும், இந்த குவாட்ரண்ட் டேபிள் பாருங்கள். 2 பைனா இங்கே வரைக்கும் வந்துடும். ஒரு சர்க்கிள் தான் 2 பை. இன்னொரு பையை ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் வரைக்கும் வந்துடும். அதான் 3 பை. ப்ளஸ் தீட்டானா எந்த குவாட்ரண்ட் வரும், தேர்ட் குவாட்ரண்ட் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து என்னது, நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அப்போ 3 பை ப்ளஸ் தீட்டானது தேர்ட் குவாட்ரண்ட்.
ஸோ மைனஸ் ஆஃப் சைன் 3 pi plus theta. I mean 3 pi என்னது 3 pi thetaன்னு வந்துடும். இந்த குவாட்ரண்ட் வரும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன், இதில் கொஞ்சம் எழுதியிருக்கனால கீழே எழுதிடுறேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 3 pi plus thetaன்றது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 pi எந்த குவாட்ரண்ட்டு, தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ மைனஸ் சைன் ஆஃப் தீட்டான்னு வந்துடும். நம்மளுக்கு தெரியும் என்னது, மைனஸ் சைன் ஆஃப் தீட்டாவை என்ன செஞ்சிடலாம், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா, கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு மைனஸ் தீட்டான்னு வரும். சரியா, மைனஸ் தீட்டானா இங்கேருந்து நம்ம தீட்டாவை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வாட் இஸ் மீன் பை தீட்டா, தீட்டா மட்டும் இங்கே இருக்கட்டும். இங்கே வந்து என்ன வந்துடும், 10 minus 3 pi, இதுதான் தீட்டா. அப்போ மைனஸ் ஆஃப் தீட்டாவுக்கு என்ன வேல்யூ, 10 minus 3 pi. ஸோ மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 pi minus 10. இதுதான் பிலாங்ஸ் டு என்னது, க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் மைனஸ் பை பை 2 கமா ப்ளஸ் பை பை 2. ஓகேவா, இந்த டேர்மை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல்குள்ளே கண்டிப்பாக வரும். ஸோ 3 pi minus 10 தான் ஃபைனல் ஆன்சர். Next example 4.18. Find the value of sin pi by 3 minus இந்த term. இதில் டேபிள் தெரிஞ்சிச்சுன்னா டேபிளும் நம்மளுக்கு சைனோட ரேஞ்சும் தெரியணும். தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். சரியா, ஸோ இங்கே பாருங்கள், சைன் ஆஃப் pi by 3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2. ஓகேவா, ஸோ சைன் ஆஃப் pi by 3 எடுத்துக்கோங்க, தென் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எப்போ வரும், 1/2 வந்து 30 டிகிரியில் வரும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/2 வந்து 30 டிகிரி, அதாவது 1/2 வந்து என்ன இருக்கும், π/6 இருக்கும். ஸோ நம்மளுக்கு சைனை பொறுத்த வரைக்கும் என்ன ரேஞ்சு, மைனஸ் π/2 கமா ப்ளஸ் π/2. அதாவது ஒன்று ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கணும், இன்னொன்று ஃபோர்த்து குவாட்ரண்ட்டாக இருக்கணும். இங்கே வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு நெகட்டிவில் இருக்குது சைனு. ஸோ கண்டிப்பாக ஃபோர்த்து குவாட்ரண்ட், அப்போ மைனஸ் π/6. இந்த இது மாற்ற தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன வரணும்னா மைனஸ் π/2னா மைனஸ் π/6. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், சைன் ஆஃப் π/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் π/6. ஸோ என்ன ஆன்சர் எழுதலாம், சைன் ஆஃப் எல்சிஎம் வந்து என்னது 6 தான். ஸோ இங்கே 2வால் மல்டிப்ளை பண்ணுவீங்க, 2π ப்ளஸ் π. ஸோ அப்போ சைன் ஆஃப் 3π/6 கேன்சல் பண்ணிங்கன்னா π/2. சைன் ஆஃப் π/2ஓட வேல்யூ என்னது 1. அவ்வளோதான், இது சிம்பிளாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், காஸ் ஆஃப் 1/2 காஸ் இன்வர்ஸ் 1/8. இந்த இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு நார்மலாக இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், பட் இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லெட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/8 நான் என்ன எடுத்துக்கிறேன்னா தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ காஸ் இன்வர்ஸாக அங்கே கொண்டு போயிருங்க, காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/8. ஓகேவா, இங்கே என்னென்னா நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு 11th படிச்சிருப்போம். ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலானா 2 cos squared theta by 2 minus 1. காஸ் தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா, 2 cos squared theta by 2 minus 1 is equal to 1/8. ஃபஸ்ட்டு மைனஸ் 1 அந்த சைடு கொண்டு போங்க. 2 cos squared theta by 2 equal to 1/8 plus 1. 8 plus 1 என்னது 9. ஸோ அப்போ 2 cos squared theta by 2 is equal to 9/8. 2வை திரும்ப டினாமினேட்டர் கொண்டு வந்துடுங்க. அப்போ cos squared theta by 2 is equal to 9/16. அப்போ cos theta by 2 என்ன எடுக்கணும், cos theta by 2 is equal to 3/4. cos theta by 2 என்ன செய்யணும், எப்போவுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போடணும், நம்ம எடுக்க போகிற வேல்யூ எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ அதனால் என்ன செய்கிறேன், பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறேன். சரியா, பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துகிட்டு தென் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா cos theta by 2ன்றது என்னது 3/4. இப்போது இங்கே அப்ளை பண்ணுங்கள், cos ஆஃப் 1/2 cos inverse 1/8. ஓகேவா, ஸோ அப்போ cos inverse 1/8 நம்ம என்ன எடுத்திருக்கோம், தீட்டான்னு வச்சுருக்கோமா.
அப்போ இங்கே என்ன வரும் தீட்டா பை டூன்னு வரும். காஸ் ஆஃப் தீட்டா பை டூ நம்ம என்ன ஃபைனல் பண்ணி வச்சுருக்கோம் 3/4. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகே. Students, next example 4.18 third subdivision. Tan of இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னேன்னா, ப்ராப்பர்ட்டி புக்கில் 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நோட்டில் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம செய்ய போகிறோம். சரியா? இந்த சம்மை பார்த்தோன்னா இங்கே தெரியணும் 2a by 1 plus a squared, இங்கே 1 minus a squared divided by 1 plus a squared. அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேர்மை நம்ம ஏன்னு இருக்குல்ல, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னு அப்படியே நம்ம செய்வோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கொஷின் இங்கே எழுதிக்கிறேன். tan of 1/2 sin inverse of 2a divided by 1 plus a squared, then plus 1/2 cos inverse of 1 minus a squared divided by 1 plus a squared equal to tan of இங்கே 1/2. சரியா? இந்த சம் பாருங்கள், sin inverse of 2x divided by 1 plus x squared அப்படின்னு இருந்தால் 2 tan inverse xன்னு எழுதலாம். இங்கே நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கும்னா a இருக்கும். அப்போ நம்ம என்ன எழுதிடலாம் 2 tan inverse of aன்னு எழுதலாம். ப்ளஸ் அதே மாதிரி 1/2 இங்கே இருந்தது சம் பாருங்கள், cos inverse of 1 minus x squared divided by 1 plus x squared இருக்கா? அதே மாதிரி இங்கே ஏன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுவும் 2 tan inverse xன்னு எழுதிடலாம். ஸோ இங்கே என்ன வந்துடும் 2 tan inverse of ஏன்னு எழுதிடலாம். ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான், அது மட்டும் தெரிஞ்சுன்னா சம் ஓவர். இதையும் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். tan inverse of a என்ன வந்துடும் 2 tan inverse of a. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா tan அப்படியே வச்சுக்கோங்க, 2 இருக்கட்டும். tan inverse of 2 tan inverse of a என்ன ஃபார்முலா, tan inverse of 2x divided by 1 minus x squared அந்த தான் போட போகிறோம். tan inverse of பாருங்கள் 2x divided by 1 minus x squared, இங்கே a இருக்கனால 2a divided by 1 minus a squaredனு போட போகிறோம். tanனும் tan inverseம் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 2a divided by 1 minus a squared. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த 3 ஃபார்முலாஸை வச்சு இந்த சம்மை ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? Students, next example 4.19. Tan of sin inverse x is equal to x divided by root of 1 minus x squared னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஸோ நான் முதல்ல let sin inverse of x தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன செய்யலாம், sin தீட்டாவை அவங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். sin inverse of xன்றது என்னது தீட்டா. அப்போ tan of sin inverse of x is equal to நம்ம என்ன செய்யலாம், இது tan இது தீட்டா. ஸோ tan தீட்டான்றது என்னது sin தீட்டா பை cos தீட்டா. cos தீட்டாவை நம்ம எப்படி பிரிக்கலாம், root of 1 minus sin squared தீட்டா. ஓகேவா? root of 1 minus sin squared தீட்டா தான் cos squared தீட்டா. cos squared தீட்டா வெளியே வரும்போது cos தீட்டான்னு வந்துடும். இப்போ sin தீட்டாவை நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா? அப்போ என்ன எழுதலாம், மேலே x divided by root of 1 minus x squared modulus of x less than 1. அவ்வளோதான். சரியா? ஸோ வந்து இங்கே என்ன செய்யலாம், tan of sin inverse of x. That's all. Example 4.20. Evaluate sin of sin inverse 3/5 plus secant inverse 5/4. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஒவ்வொரு டேர்மாக என்ன செய்ய போகிறோம், மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, இந்த டேர்மையும் நம்ம tan இன்வெர்ஸ்க்கு மாற்ற போகிறோம். நம்ம புக்கில் செஞ்ச மாதிரி நான் செய்யலை. எக்ஸாம்பிள் 4.20. ஸோ நல்லா கவனிங்க, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுன்றனால நம்மளாம் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு sin இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 sin இன்வெர்ஸ் ஆஃப் 3/5ன்னு வச்சுக்கோங்க. இதை ஈக்குவல் டு நான் என்ன செய்கிறேன், தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ sin தீட்டா என்ன ஆயிரும்,
இல்லாட்டி ஆல்ஃபான்னு கூட எடுத்துக்கோங்க. ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடும், 3/5 வந்துடும். ஓகேவா? சைன் ஆல்ஃபா 3/5. எனக்கு இப்போ tan ஆல்ஃபா வேணும். ஸோ நம்மளுக்கு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு சைனுக்கு என்னது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ அனதர் சைடு கண்டுபிடிக்கணும்னா இதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ 25. ஓகேவா? ஸோ 25 மைனஸ் 9 என்ன வந்துடும், 16 வரும். அதை வெளியே எடுத்தோம்னா 4 தான் வரப்போகுது. ஸோ அப்போ இங்கே 4 வந்துடும். சரியா? இப்போ நம்மளுக்கு tan ஆல்ஃபா தான் வேணும். அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்ம இங்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம், tan ஆல்ஃபானா ஆப்போசிட் சைட் பை adjacent சைடு. அப்போ 3/4. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சீக்கன் இன்வர்ஸ். சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் நம்மளுக்கு என்ன இருக்கு 5/4. இதை நான் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ சீக்கன் பீட்டா ஈக்குவல் டு 5/4னா காஸ் பீட்டா அதோட ரெசிப்ரோக்கல் தானே 4/5ன்னு வரும். சரியா? ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு டேனில் வேணும். அப்போ இங்கே தீட்டா காசை பொறுத்த வரைக்கும் adjacent சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். அப்போ இங்கேயும் 5/4 வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன வந்துடும், இந்த சைடு 3 தான் வரப்போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு tan தீட்டா வேணும். tan பீட்டா நம்மளுக்கு கிடைக்கும் போது ஆப்போசிட் சைட் பை adjacent சைட் 3/4. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த டேர்ம் ரெண்டுமே கிடச்சிருச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா இது ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ நான் கொஸ்டின் எழுத போகிறேன். சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 3/5 ப்ளஸ் சீக்கன் இன்வர்ஸ் 5/4 ஈக்குவல் டு சைன் ஆஃப் முதல்ல சைன் இன்வர்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன எழுதலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4ன்னு எழுதலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 தென் ப்ளஸ் இங்கே பீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. ரெண்டுமே சேமா? அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சைன் ஆஃப் 2 tan இன்வர்ஸ் 3/4. ஓகேவா? நம்மளுக்கு வெளியில் சைன் இருக்குது. ஸோ உள்ளேயும் சைன் ஃபார்முலா வர மாதிரி எழுதணும். ஸோ லாஸ்ட் சம் தான் பார்த்தோம் இந்த ஃபார்முலாவில். இந்த ஃபார்முலாவில் மூணுமே என்ன இருக்கும், tan இன்வர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு என்ன தேவைன்னா சைன் தான் தேவை. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் 2x டிவைடட் பை 1 + x². ஓகேவா? அப்போ சைன் ஆஃப் 2 tan இன்வர்ஸ் எக்ஸ்னால் என்ன ஃபார்முலா, 2x 2xன்றது 3/4 டிவைடட் பை 1 + x²னா 9/16. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவை கீழே கூட எழுதிக்கோங்க. என்ன ஃபார்முலானா 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது 2x டிவைடட் பை 1 + x². முன்னாடி சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இப்போ நம்மளுக்கு சம் வந்து ஈஸியாக வந்துடும். முன்னாடி சைன் இன்வர்ஸ்னு எழுதிக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 2 3s are 6 6/4 கேன்சல் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். 16 அது 16 + 9 25/16. ஸோ இப்போ ரெசிப்ரோக்கல் கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 6/4 × 16/25 இதை மட்டும் கேன்சல் பண்ணால் போதும். 6 4s are 24/25. சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 24/25 இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 24/25. That's all.